ஆமாம். நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் அண்ணன் நீங்கள் கேட்டிருக்க இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்க அங்கீகாரம் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எப்போதுமே தமிழ் உணர்வாளர்கள் எல்லாருமே வந்து அங்கீகாரம் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு விகிதமானது எங்களுக்கு 8.19% கிடச்சி இன்னைக்கு நாங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அதை சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எண்ணிலடங்காத ஒரு மகிழ்ச்சி வந்து எங்கள் மனசில் ஓடிட்டு இருக்குது. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னாக்க, தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியானது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து களமாட ஆரம்பிச்சிட்டோம். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய சின்னத்தை வச்சு தான் நாங்கள் வந்து களத்தில் சந்திக்கிறோம் மக்களை. திடீர்னு பார்த்தா எங்களுக்கு விவசாய சின்னத்தை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து எடுத்துட்டாங்க. அதை எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க எங்களுடைய சின்னம் என்னன்னு தெரியாமல் தலைவர் மேதகு பிரபாகரன் ஐயா அவர்களுடைய புகைப்படத்தையும் அண்ணன் சீமான் அவர்களுடைய புகைப்படத்தையுமே வச்சு நாம் தமிழர் கட்சி அப்படின்றத மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு போய் செலுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் கொடுக்க போறீங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படின்னு சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒரு கேள்விக்குறி வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படின்றது மேல்மட்ட தலைவர்கள்லேருந்து கீழ்மட்ட அரசியல் அனைத்து உறுப்பினர்களுமே இதை வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க, உற்று நோக்கி கவனிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்கள் அண்ணன் கேட்ட சின்னம் தீப்பெட்டி சின்னம் கேட்டார். இதே போல் ஒரு 2-3 சின்னங்களை கேட்டு அதையுமே தர மறுத்தாங்க தேர்தல் ஆணையம். அதை 10 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாலும் கூட கடைகோடி இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து தயார் நிலையில் போர்க்கால அடிப்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை செஞ்சது நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளாகிய எங்கள் உறவுகள் தான். ஒளி வாங்கி அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே தாமதமே இல்லாமல் குறைஞ்சது பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒரே நாள் அந்த 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட பார்த்துட்டாங்க. இது வந்து எங்களுடைய ஊடக பிரிவு அந்த அளவுக்கு ஐடிவிங்கன்னு சொல்லக்கூடிய அந்த இது அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டது. இதெல்லாம் அவ்வளோ எளிதாக வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இத்தனை ஆண்டு காலம் 60-70 காலம் ஆட்சி செய்கிற திராவிட கட்சிகள் நம்மளை பார்த்து தயங்கி, நம்மளை பார்த்து பயந்து நடுங்கி அந்த நேரத்தில் இருந்ததை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். மக்களாகிய நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஒளிவாங்கிய சின்னமானது, அந்த சின்னம் இல்லாமல் எந்த ஒரு கட்சிக்காரங்களாலையுமே ஓட்டு கேட்க முடியாத ஒரு சூழல். அதை வந்து கொடுத்த தேர்தல் ஆணையத்துக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய சின்னம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்றத உறுதிப்படுத்தினதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு மீண்டும் ஒரு விஷயம் நன்றி சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த வாக்கு விகிதமானது அதிகரித்து எங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே, அரசு நிகழ்ச்சியோ மற்ற எந்த நிகழ்ச்சியுமே நடத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பாக இது உழைப்பு கிடைத்த வெற்றி. இது நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு வந்து இப்போ பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு செலுத்தின ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு வாக்காளர்கள் எங்களுக்கு வந்து கொடுத்த அங்கீகாரம் தான். அவங்க நிறைய போன வாட்டியை விட இந்த வாட்டி அதிகமான வாக்குகள் நாங்கள் பெற்றிருக்கோம். போன வாட்டி நாங்கள் 18,000 வாக்கு தான் வாங்கியிருந்தோம். இந்த வாட்டி வட சென்னையில் வந்து பெரம்பூர் தொகுதியில் வந்து 20,000 சில்லற வாக்குகள் வாங்கியிருக்கோம். இதில் வந்து என்னென்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம விவசாய சின்னம் நமக்கு இருந்துச்சு. இந்த வாட்டி மைக்குன்னு ஒரு சின்னம் நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அது வெறும் 15 நாள் கூட இல்லை. ஏன்னா 15 நாளில் நாங்கள் என்ன இதுன்னு எங்களுக்கு சொல்ல தெரில. இருந்தாலும் நாங்கள் வெளியே போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுற நேரத்தில் எங்களை அறியாமலே வந்து விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நின்று சுயேட்சை வேட்பாளருக்கு வந்து அதே சின்னத்தை கொடுத்துறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 5,669 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அந்த சின்னம் அது எங்களுக்கு வர வேண்டியது தான். உண்மையாகவே அது எங்களுக்கு வர வேண்டியது தான். ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம சின்னம் மாறிடுச்சுன்ட்டு. மற்றும் ஒரு சிலவங்களுக்கு தெரியாதவங்க வந்து அந்த விவசாய சின்னத்துக்கு தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வட சென்னை தொகுதியில் வந்து 5,669 வாக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக அரௌண்டு அவங்க வாங்கியிருக்காங்க. அது வந்துச்சுன்னா இதை இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜோட அதிகமாக நம்ம வாங்கியிருப்போம். வாக்களித்த ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கு நன்றி. உழைத்த பிள்ளைங்க நிறைய பேர் நம்ம நிறைய பொருள் உதவி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய உழைப்பை விட்டுட்டு கட்சிக்காக அந்த பணி நம்ம வாக்கு சேகரிக்கும் பணிக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.
எல்லாத்துக்கும் உழைத்த ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இது வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், மேலும் ஓடுறதுக்கு உந்து சக்தியாக இருக்கும் இது கண்டிப்பாக. இப்போ இந்த புதிய சின்னத்தில் வந்து இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கீங்க நீங்கள், இந்த வாக்கு புதிய சின்னத்தில் இவ்வளோ எல்லாம் கிடச்சிருக்கு, போதுமானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது வந்து முதல் கட்ட தேர்வாக நமக்கு தேர்தல் நடந்ததுனால தான் இது நம்மளால் வந்து இவ்வளோ குறைவாக வாங்கியிருக்க முடிஞ்சிருக்கு. இதே வந்து கடைசி கட்ட வாக்கு 7ஆம் கட்ட வாக்காக இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக அறுவடை பண்ணிருக்கலாம்னு சொல்லக்கூடிய கான்செப்ட். அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல நமக்கு பண்ணிட்டாங்க. இது அரசியல் சூழ்ச்சினால தான் இது நடந்துச்சு. முதல் கட்டம்னு சொல்லதே அரசியல் சூழ்ச்சினால தான். ஏன்னா இதே நம்ம ஒரு 2ஆம் கட்டம் இல்லை 3ஆம் கட்டம் இல்லை நம்ம கடைசி கட்டமாக இருந்துச்சுன்னா இதை விட அதிகமாக நம்ம வாங்கியிருக்க முடியும். ஏன்னா நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அந்த அவேர்னஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கலாம். உண்மை கண்டிப்பாக வாக்காளருக்கு அதை கொண்டு போயிருக்கலாம். நீங்கள் சொல்கிறது பார்த்தா 7ஆம் கட்டன்றப்போ உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருந்திருக்கும். ஆமாம், 2.5 மாதம். ஆமாம், 2.5 மாதம் எலெக்ஷன் நடந்திருக்கு. 2.5 மாதம் எலெக்ஷன் சொல்லிச்சுமா கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய லெவலில் கொண்டு போயிருக்க முடியும். கண்டிப்பாக இது வந்து நம்ம இப்போ எந்த சின்னமோ நமக்கு இன்னமும் அங்கீகாரம் பெற்றாச்சு. இன்னமும் வந்து நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், நம்ம பண்ணலாம். இப்போ விவசாயி சின்னம் இல்லை, நீங்கள் வந்து ஒளி வாங்கி சின்னமாக அதில் வந்து நீங்கள் வாக்கு வாங்கியிருக்கீங்களா? விவசாய சின்னம் இருந்திருந்தால் இன்னும் கூடுதலாக வாங்கியிருக்கலாம். கண்டிப்பாக கூடுதலாக வாங்கியிருக்கலாம். ஏன்னா வந்து அண்ணன் சொன்ன மாதிரி தான், விவசாயி வந்து உயிரோடு இல்லை, செத்து போயிட்டாரு. அதை நம்ம கொண்டு போகிறதுக்காக தான் நிற்கிறோம். ஏன்னா தற்சார்பு பொருளாதார கொள்கை இருக்கிறச்சம் தான் நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் உலகத்துக்குள்ள இல்லை, எல்லாம் நமக்கு அந்த கொரோனா வந்த நேரத்தில் நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம யாரும் போயிட்டு நம்ம இந்த லக்ஸரி ஐட்டம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஒன்லி எங்கே அண்ணாச்சி கடை திறந்துருக்கு, எது திறந்துருக்குன்னு சொல்லி தான் பார்த்தோம். காய்கறி மளிகை சாமான் கடை எங்கே இருக்குன்னு சொல்லி தான் பார்த்தோம். அதனால் விவசாயங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடிய ஒரு சின்னமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ நடக்கிற இருக்கக்கூடிய இப்போ பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், இல்லைனா இங்கே வந்து தஞ்சை பெல்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே விவசாயம் டிபெண்டிங்காக தான் நடந்துட்டுருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே. ஏன்னா எல்லாத்தையும் விவசாயத்தை விட்டு வெளியே தரக்கூடிய கான்செப்ட் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து விவசாய சின்னமே பெட்டராக இருக்கும்னு நான் என்னுடைய கருத்து. ஆமாம், கண்டிப்பாக பண்ணலாம். வணக்கம், என் பேர் அனிதா, பெரம்பூர் தொகுதி செயலாளர். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகிறது. லாஸ்ட்டு நேரத்தில் எங்கள் கட்சியுடைய சின்னத்தை நீங்கள் மாற்றினாலும் இது மிகப்பெரிய எங்களுக்கு பின்னடைவாக தான் இருந்துச்சு, குழப்பமாக தான் இருந்தது. அப்படி இருந்தும் ஒரு 14 நாள் 17 நாளுக்குள்ளே எங்களுடைய களப்பணியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சோம். அதனுடைய விளைவு தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்ததுக்கு காரணம். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் என்னன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து சொன்னாங்க, நாங்கள் சீமானந்தனுக்கு வாக்கு போட்டோம், எந்த சின்னத்தில்னு கேட்டால் விவசாயம் சின்னம்ன்றாங்க. ஏன்னா அது நாங்கள் பதியப்பட வச்சது விவசாயம் சின்னன்றது. ஆனால் லாஸ்ட்டு நேரத்தில் மாற்றினதுனாலேயே எங்களுடைய பெரும்பான்மையான வாக்கு சரிவுக்கு இதுதான் காரணமாயிருச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாருமே சொன்னது, பெரிய பெரிய கட்சி ஆட்கள் அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து நேர்மையான வாக்குகள் இவ்வளோ தூரம் பெற்று அங்கீகாரம் பெற்றிருக்காங்க, அவங்க நேர்மையா இருந்து இவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்காங்க, அவங்களுடைய வழி தனி வழி அப்படின்ட்டு எல்லா அரசியல்வாதிகளும் சொன்னாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நாங்களே எங்களை பற்றி சொல்றதுக்கு பதிலாக எங்களை பார்த்து இன்னொருத்தவங்க சொல்றது அது ரொம்ப பெரிய வெற்றி எங்களுக்கு. கட்டாயம் 2026 நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை காண்போம். இந்த வாக்கு வாங்கியிருக்கீங்கல்ல, இந்த வாக்கு வந்து சரியான வாக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக அதுதான் எங்களுக்கு வந்து பின்னடைவு ஆயிடுச்சு. இது நாங்கள் எதிர்பார்த்த வாக்கு இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது 1 கோடி வாக்கு எங்களுடைய இலக்காக இருந்தது. ஆனால் இது வந்து கொஞ்ச நாள் தான் எங்களுக்கு கிடைச்சிது. அந்த நாளில் எங்களுடைய பணியை செஞ்சு இது நாங்கள் வந்த வாக்கு. இது எங்களுக்கு நிறைவு இல்லைனாலும் அங்கீகாரத்துக்கு ஒரு ஊக்குவிச்சிருக்குது இந்த வாக்கு எங்களுக்கு. இப்போ விவசாய சின்னம் இல்லை, அதனால வாக்குகள் உங்களுக்கு கம்மி ஆயிருக்கா? கட்டாயம் கம்மியாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய ரிலேட்டிவ்ஸே வந்து சொன்னது என்னன்னா, நான் விவசாய சின்னத்துக்கு போட்டேன், விவசாய சின்னத்தில் யாருமா நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அண்ணன் சீமான் நிற்கிறாங்கன்றாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு பெரிய பின்னடைவு. ஏன்னா அவங்களுடைய மனசில் வந்து நாங்கள் பதிய வச்சது விவசாய சின்னன்றது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமை, எங்கள் அண்ணனுடைய முகமும் அந்த விவசாய சின்னமும் தான் அதில் இருந்தது. இப்போ அது போனதுனால அந்த அதுலேயும் நாங்கள் 14 நாளில் கொண்டுட்டு வந்தது இவ்வளோ பெரிய வெற்றி. ஒளிவாங்கி சின்னம் கிடைச்சிருக்குல்ல, இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கீங்க. ஆனால் அந்த 17 நாளில் இவ்வளோ வாக்குகள் வந்திருக்கு, அது வந்து உங்களுக்கு சரியான வாக்கு தானே? அப்படியே சொல்லலாம், சரியான வாக்குன்னு. ஏன்னா ஒளி வாங்கின்றது அதுவுமே அவங்க என்னென்ன எங்களுக்கு பண்ணுறாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது.
ஏன்னா எல்லாரும் சொல்றது சீமான் கத்திக்கிட்டே கிடக்குறாருன்ட்டு. ஸோ சீமான் கத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு ஏத்தாப்புல சின்னம் தான் ஒளிவாங்கி சின்னம். அதனால நாங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமா தான் நாங்க அதை கருதுறோம். எல்லாமே நீங்க என்ன பண்றீங்களோ அது எங்களுக்கு சாதகமா தான் இருக்குது. இல்ல ஒருவேளை ஒளிவாங்கி சின்னம் முன்னாடி வந்திருந்தா கொஞ்சம் இன்னும் கூடுதலா வாங்கி. கட்டாயம் நீங்க சின்னம் எங்களுக்கு பெருசு இல்லை. எங்களுடைய கொள்கை, எங்களுடைய பணிகள் தான் எங்களுக்கு மிக முக்கியம். நீங்க சின்னம் நீங்க 14 நாள்ல நீங்க எந்த கட்சிக்கு நீங்க கொடுத்திருந்தாலும் இவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நாங்க எந்த ஒரு நீங்க சின்னத்தினால எங்களுடைய கட்சி வளரல, எங்களுடைய கொள்கையினால தான் எங்களுடைய கட்சி வளருது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேட்டிருக்காங்களா, என்ன நீங்க கம்மியா வாங்கிட்டீங்க, இல்லை ஜெயிக்கல, வெற்றி பெறல, இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சவங்க யாராவது? தெரிஞ்சவங்க கேட்கறத விட தெரியாதவங்க கொண்ட இந்த சின்னத்தை, அதாவது ஒரு பிரளயமா இருக்கு. அதாவது சின்னத்தை இவங்க மாத்தி இவ்வளவு தூரத்துக்கு இவங்க அங்கீகரிக்கப்பட்ட அளவுக்கு எப்படி முன்னேறினாங்க இவ்வளவு குறுகிய காலத்துல அப்படின்ட்டு. ஸோ பப்ளிசிட்டி, ஆமாம், ஆச்சரியக்குறியோட கேட்குறாங்க. நாங்கள் யார்ட்டையும் போய் சொல்ல தேவையில்லை. நடந்த செய்கைகள் எல்லாமே எங்களுக்கு அது இதுவாக இருக்குது. நல்ல, ஆமாம், சாதகமாக இருந்திருக்கு. எங்களோட பெரம்பூர் தொகுதியில் அதிக வாக்குகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 2026 வர தேர்தலில் கட்டாயம் நாங்கள் ஜெயிப்போம். நாங்கள் முன்னேற்றத்தை காண்போம். எங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி இது. இருந்தாலும் நாங்கள் நினச்ச ஓட்டு வரல. நாங்கள் இதை விட ஒரு 15% ஓட்டு வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது எந்த வகையில் குறைச்சாங்க தெரில. ஆனால் மக்கள் இந்த வாட்டி ரொம்ப எழுச்சியாக ஓட்டு போட்டாங்க. ஏன்னா குறுகிய காலம், ஏன்னா எங்களுக்கு சின்னம் முழுமையாக சொல்லலை. குறுகிய காலத்தில் தான் அந்த சின்னமே நம்ம உறுதிப்படுத்தணும். அது விவசாயி நிறைய மக்கள்கிட்ட பதிஞ்சிட்டு டக்குன்னு நம்ம அதை மாற்றி மைக் சின்னம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் மக்கள் நம்மளை கவனித்து இந்த அளவுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. கொளத்தூர் தொகுதியை பார்த்திங்கன்னா போன முறை பெற்ற வாக்கை விட இந்த முறை 2000 ஓட்டு அதிகமாக பெற்றிருக்கோம். கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு ஓட்டு நம்ம வாங்கினாலும் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா ஸ்டாலின் தொகுதி, முதல்வர் தொகுதின்றனால நம்ம அனுமதி வாங்கிறதுக்கும் பெரிய கஷ்டமாக இருந்தது. அதையெல்லாம் சமாளித்து அண்ணன் கூட்டத்துக்கும் அண்ணன் வாக்கு சேகரித்துக்கு வந்ததுக்கும் மிகப்பெரிய சிரமப்பட்டு நம்ம அனுமதி வாங்கி அதை செஞ்சோம். அதே நேரத்தில் வாகன பிரச்சாரமும் சிறப்பாக பண்ணோம். எல்லாருக்கிட்டையும் முதல்ல மைக் சின்னத்தை எடுத்து போய் சேர்ப்போம் அப்படின்ற அடிப்படை. இல்லை, போன முறையை விட இந்த தடவை அதிகமாக தானே வாங்கியிருக்கோம். அதிகமாக தான் வாங்கிக்கோம். வட சென்னையே கணக்கு போட்டால் கூட இப்போ நம்ம மத்திய சென்னை, தென் சென்னையை விட வட சென்னை முன்னை விட போன முறை 61,000 சில்லரை தான் வாங்கினோம் காளியம்மாள் நின்னப்போ. இந்த தடவை 95,000க்கு மேலே வாங்கியிருக்கோம் நம்ம. இது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா நம்ம ஓட்டை தக்க வைக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க இந்த நாடாளுமன்றத்தில் போடுவாங்களா, ஏன்னா சட்டமன்றத்தில் ஒரு மாதிரி போடுவாங்க, நாடாளுமன்றத்தில். ஏன்னா நாடாளுமன்றம் இவங்க என்ன போட்டு வேஸ்ட்டுன்னு நினைக்காம தமிழ் தேசியத்தை உறுதிப்படுத்தணும், தமிழ் தேசியத்துக்காகவும் அண்ணனுடைய களப்பணிக்காகவும் அண்ணன் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையின் பேரில் இந்த அளவுக்கு மக்கள் நிரந்தரமாக இந்த எங்கள் வாக்குன்றது ஒரு நிரந்தரன்ற மாதிரி இந்த வாக்கு வந்திருக்கு. இது அடுத்த முறை ஒன்றும் இல்லை. இப்போது 13,000 ஓட்டு வாங்கியிருக்கோம்னாக்கா ஒரு ஆளும் சொல்லி 4 ஓட்டு வாங்கினா போதும். இப்போ போட்டவங்களே நான் போன முறை போட்டேன், இந்த சட்டமன்றத்தில் நீங்கள் போடுங்கன்னு சொல்லி ஒரு 4 ஓட்டு விழுந்தா கூட போதும், எங்கள் 4 மடங்கு ஆகிடும். ஏன்னா அங்கீகாரம் பெறல நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை இந்த அங்கீகாரம் பெற்றதுன்றது மிகப்பெரிய விஷயம். அது பல முனை தடுப்பு, இந்த சின்ன பறிப்பு, இதையெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கிக்கிறதுன்றது எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் இதை வச்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த 4 மடங்காக உயர்த்துறதுக்கு நாங்கள் முழு மூச்சோடு செயல்படுவோம் என்று தெரிவிச்சுக்கிறோம். இது மிகப்பெரிய இது நாங்கள் களமாடினாலும் இந்த ஓட்டு விழுந்ததுன்றது அண்ணனுக்காக தான். ஏன்னா நிறைய இடத்துல வேட்பாளர் பேரை கூட நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. வேட்பாளர் எல்லாம் புதிய வேட்பாளர் தான். அப்படி போட்டோம்
அண்ணனுக்காக இந்த ஓட்டு வந்து உழுந்துடும். நம்ம களமானன்றது மீறி அண்ணனுக்காக தான் இந்த ஓட்டு. இந்த வெற்றி வந்து அண்ணனுக்கு தான் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இருந்தாலும் இதை வந்து நாங்கள் ஒரு இதுவாக வச்சு அடுத்த முறை இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துருக்குது. அங்கீகாரன்றது ஒரு ஊக்கம் கொடுத்துருக்கு. மக்கள் வந்து நம்மளை அங்கீகரிச்சுறாங்க. தேர்தலான அங்கீகரிச்சதை விட மக்கள் நம்மளை அங்கீகரிச்சாங்கன்றது இதன் மூலம் நாங்கள் உணர்கிறோம். இதை வச்சு அடுத்த பாய்ச்சலுக்கு நம்ம தயாராகன்ற ஒரு உற்சாகம் வந்திருக்கு எல்லாருக்குமே. நம்ம தம்பிகள் அனைவருக்கும் வந்து ஒரு உற்சாகம் வந்திருக்கு. அதனால் வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.